முதல் தேர்தலை சந்திக்க போகும் எங்கள் கட்சியிலிருந்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு பெறப்பட்டது. ஆஹ் இன்று விருப்ப மனு துவங்கப்பட்டது. ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துல 10,000 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டது. மேலும் இன்று அத்துடன் அதிகமாக இங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் ஆயிரக்கணக்கில் இங்கு இருப்பதால் நாங்கள் பொதுமக்களுடைய வசதி கருதி அடுத்த நாளைக்கு இருந்து 10 மணியிலிருந்து மீண்டும் அடுத்த 14ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனுக்கள் வழங்கப்படும். எந்த எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு பெரு ஆரவாரம், எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு பெரும் எதிர்பார்ப்பு. இன்று 10,000 விருப்ப மனுக்கள் 1 மணி நேரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, 1.5 மணி நேரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனுக்கள் வழங்க இருக்கிறது. நாளை காலை 10 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் பொதுமக்கள் யார் யாரும் இங்கே வருபவர்கள் உறுப்பினர் அட்டையுடன் வந்து பெற்றுக்கொள்ளவும், ரொம்ப பொறுமையா வந்து எடுத்துக்கிறவங்களுக்கான அனைத்து வசதிகளும் உள்ளே வந்து பல கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொறுமையா உங்களுடைய வசதிக்கேற்ப அடுத்த ஒரு 7 நாட்கள் 14ஆம் தேதி வரைக்கும் வந்து பெற்றுக்கொள்ளவும். எல்லாரும் ஒரே நாள் வர வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா காலை 10 மணிலிருந்து மாலை 6 மணி வரை கொடுக்கப்படும். இன்று இத்துடன் அந்த ஒரு 10,000 விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டதுடன் நிறுத்தப்பட்டது. ஏன்னா அதுக்கு மேல இங்க தொண்டர்களை நாங்கள் காக்க வைக்க விரும்பவில்லை. அதனால நாளையிலிருந்து துவங்கும் என்று அனைவருக்கும் அறிவிச்சுக்கிட்டோம். நாளைக்கு காலையில இருந்து 10 மணிலிருந்து மீண்டும் கொடுக்கப்பட உள்ளது. நாளை காலையில 10 மணிலிருந்து தொண்டர்கள் அடுத்த 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதனால எல்லாரும் பொறுமையா வந்து வாங்கிக்கணும். ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பொதுமக்கள் நிறைய பேர், கட்சியில நிர்வாகிகளா இல்லாத பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் விருப்ப மனுக்களை பெற வந்திருந்தார்கள். அவர்கள் இதுவரை கட்சி நிர்வாகிகளுக்கும் யாருக்கும் தொடர்பு இல்லாத பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் வந்திருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் விருப்ப மனுக்கள் கொடுப்பதற்காக அடுத்த 14ஆம் தேதி வரைக்கும் அலுவலகம் காத்திருக்கிறது. எல்லாரும் பொறுமையா வந்து பெற்றுக்கணும்னு வேண்டுகொள்கிறேன். திரும்ப எப்ப சார்? இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு நாள் எங்களுடைய பொதுச்செயலெல்லாம் பேசி நாங்கள் அறிவிப்பு கொடுத்து, ஏன்னா அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரி திட்டமிட்டு நாங்கள் கொடுக்கணும்னு பாக்குறோம். அதனால திட்டமிட்டு திரும்ப பெறும் தேதிகள் ஒரு நாளில் அறிவிக்கப்படும். பொதுச்செயலர் எல்லாரும் தலைவரோடு டிஸ்கஸ் பண்ணி அறிவிக்கும்.